அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர பெருமக்களே, சங்கை மிகுந்த ரமலானுடைய மாதத்திலே பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கி மிகச் சிறப்பான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிற அருமையான ஒரு காலம் இது. இவ்விதமான இந்த நேரத்திலே நாம் நோன்பு வைப்பதும் இரவு வணக்கங்களை செய்து கொண்டிருப்பது மட்டுமே எங்களுக்குரிய அமல் அல்ல. அதை நாம் செய்வதுடன் எங்களுக்கு இன்னும் நன்மைகளை, நோன்பு வைத்த நன்மை, இரவு நேரம் நின்று வணங்குகின்ற நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்குரிய சில வழிகளையும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறி தந்திருக்கிறார்கள். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னர் ரஜுல ல யுத்ரிகு பிஹுஸ்னி ஹுல்கிஹி தரஜாத்தி காயிமில் லைலி சாயிமின் நஹார். அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னர் ரஜுல ஒரு மனிதன் ல யுத்ரிகு பிஹுஸ்னி ஹுல்கிஹி தரஜாத்தி காயிமில் லைலி சாயிமின் நஹார். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய நற்குணத்தின் மூலமாக இரவெல்லாம் நின்று வணங்குகின்ற, பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய தரஜாக்களை ஒருவன் அடைந்து கொள்கிறான் என்று குறிப்பிடுகிறார்கள். நாம் எப்படி இந்த ரமலானுடைய காலத்தில் அது அல்லாத காலங்களில் வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபடுகிறோமோ, அவ்விதமான அந்த வணக்க வழிபாடுகளை செய்வதுடன் எங்களிடத்திலே மிக முக்கியமான பண்பு நல்ல குணநலம் என்பது இருக்க வேண்டும். நல்ல குணம் இருக்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நற்குணம் என்பது இன்றைக்கு வெறுமனே பேச்சளவில் தான் இருக்கிறது. எல்லோரும் சொல்லுவோம் நற்குணத்துடன் இருக்க வேண்டும், நற்குணம் மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் எங்களுடைய தன்மைகள் எல்லாம் அதற்கு மாற்றமானதாகவே இருக்கும். இந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தினுடைய மகிமையை, அதனுடைய அந்தஸ்தை சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இரவு நேரத்திலே நின்று வணங்குகின்ற, பகலிலே நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த அளவுக்கு தரஜாக்களை அடைந்து கொள்ள முடியும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, நற்குணம் என்று சொன்னால் என்ன? ஏதோ நமக்கு புலப்படாத ஒன்றோ, நம்மளால் செய்ய முடியாத ஒன்றோ அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தை நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், அத்தபஸ்ஸுமு சதகத்துன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு மனிதனை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் அதாவது புன்னகையுடன் அவனை முன்னேறுங்கள், புன்னகையுடன் அவனை சந்தியுங்கள், புன்னகையுடன் அவன் பக்கம் திரும்பி பாருங்கள். இன்ன லிகா அன்னாசி பித் தபஸ்ஸும். தபஸ்ஸுமுடன், புன்னகையுடன் ஒரு மனிதனை சந்திப்பது என்பது அது மிக முக்கியமான ஒரு பண்பு. அதுதான் முகத்திலே ஒரு சிரிப்பு, முகத்திலே ஒரு மகிழ்ச்சி, முகத்திலே ஒரு ஆனந்தம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை முகத்தை பார்க்கிற பொழுது அவனுக்கு நாம் அன்புடன் சலாம் சொல்வது, அவனுடன் நாம் பேசுகின்ற பொழுது அவனை நேருக்கு நேராக மரியாதையுடன் கண்ணியமாக பேசுவது, அவனுடைய கண்ணை பார்த்து பேசுவது, அக்கம் பக்கத்திலே இருப்பவர்களை பார்த்துவிட்டு இவனுடைய பேச்சுக்களை நாங்கள் கணக்கெடுக்காமல் இருப்பது அல்ல. ஒரு மனிதன் நம்முடன் பேசுகின்ற பொழுது அவனுக்கு நேரடியாக மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து அவனுடைய பேச்சை முழுமையாக நாம் கேட்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பார்க்கிற பொழுது ஒரு மனிதனை சந்தித்தாலே, முஸ்லீமாக இருக்கின்ற மனிதன் இன்னொரு முஸ்லீம் இடத்திலே சந்திக்கின்ற பொழுது சலாம் சொல்ல வேண்டும் என்று நாம் சொல்லுவோம். அவ்விதமாக அந்த சலாம் சொல்லுகின்ற விஷயத்திலும் கூட அங்கே பாரபட்சம் காட்டப்படுகிறது. யாராவது ஒரு மனிதர் அவருக்கு சலாம் சொல்லிவிட்டால் அதற்கு பதிலை ஏனோ தானோ என்று சொல்லுவதை பார்க்கிறோம், அல்லது வேறு எங்காவது பார்த்து கொண்டு போவதை பார்க்கிறோம், அல்லது அவர் சொன்னதை கேட்காது போல் நடந்து கொள்ளப் போவதை பார்க்கிறோம். இதுவெல்லாம் நற்குணம் அல்ல, இவைகளாம் துர்க்குணம், கெட்ட குணம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதே போல ஒரு மனிதன் நம்மிடத்திலே பேசுகிற பொழுது ஆளை பார்த்து நாங்கள் பழகுவது உண்டு, ஆளை பார்த்து பேசுவது உண்டு. வசதியான ஒரு மனிதனாக இருந்தால், அவன் பணக்காரனாக அல்லது பதவியில் உள்ளவனாக அல்லது வேறு அந்தஸ்துக்களில் உள்ளவனாக இருந்தால்
அவனிடத்திலே கைகுலுக்கி அவனிடத்திலே பேசி அவனது நலம் விசாரித்து அவனுடைய குடும்ப நலம் எல்லாம் விசாரித்து அவனுக்கு அன்பு செலுத்தி இவ்விதமாக மரியாதை செய்து பேசுவதை பார்க்கிறோம். அதே நேரத்திலே பணமில்லாத மனிதன், புகழில்லாத மனிதன், ஒரு ஏழையான மனிதன் அல்லது வேறு யாராவது ஒருவராக இருக்கலாம், அவர் பேசுகின்ற பொழுது ஏதோ பேசிவிட்டாரே அவருக்கு நாம் பதில் சொல்வோம் என்பதை போல இவர்கள் பதில் சொல்வதை பார்க்க முடிகிறது. அவ்விதமான அந்த தன்மை இருக்கிறதே, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்த ஒரு குணமாக இருக்கிறது. வ தலாக்கத்துல் பஷர் தலாக்கத்துல் வஜ்ஹ், ஒரு மனிதனை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக சந்திப்பது மின் அஹ்லாக்கின் நுபுவா, நுபுவத்தினுடைய ஒரு பண்பாக இருக்கிறது. நபித்துவத்தினுடைய பண்பு, நபி எந்த இடத்திலும் யாரையுமே கடிந்து கொள்வது அல்ல. நபி அவர்கள் எந்த இடத்திலும் யாரையும் கடிந்து கொள்ளவில்லை. அனைவரிடத்திலும் பணிவாக, அன்பாக, மரியாதையாக நடப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் வரலாற்றிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது அபஸ வதவல்லா அன்ஜாஅஹுல் அமா என்ற உயர்தரமான திருக்குர்ஆனுடைய வசனங்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே இறங்கப்பட்டது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது கண் தெரியாத ஒரு சஹாபி வருகிற பொழுது கொஞ்சம் பராமுகமாக இருந்து விட்டதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அங்கே கண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அடுத்த மனிதனுக்கு நீங்கள் அங்கே ஒருவனை வரவேற்பது, ஒரு மனிதனுடன் பேசுவது, அவனை மதிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு பண்பு என்பதை எங்களுக்கு மார்க்கம் சொல்லித்தந்து கொண்டிருக்கிறது. இவ்விதமாக நடக்கின்ற பொழுதுதான் நம்மிடத்திலே பெருமை இல்லை, நம்மிடத்திலே அகங்காரம் இல்லை, நம்மிடத்திலே ஆணவம் இல்லை, நல்ல ஒரு மனிதன் என்கின்ற நற்பெயரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக இந்த நாட்களிலே, ரமதானுடைய காலங்களில், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவருமே இந்த பண்புகளை, பழக்க வழக்கங்களை எங்களிடத்திலே உருவாக்கி நாங்கள் சிறந்த மக்களாக மாற வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய வணக்கங்கள், எங்களுடைய நோன்புகள், எங்களுடைய மற்ற அனைத்து காரியங்களும் மிகச் சிறப்பானதாக அமையும். வெறுமனே இந்த வணக்க வழிபாடுகளில் எந்த விதமான தன்மையும் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அங்கே அதனுடைய முழுமையான பயனை நாம் அடைந்து கொள்ள முடியாது என்பதை அன்புக்குரிய சகோதர பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களிடத்திலே சிறந்த குணநலங்கள் வருவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அதுவே இறை திருப்திக்குரிய வழி. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவ்விடயங்களை புரிந்து கொள்வதற்கும் எடுத்து நடப்பதற்கும் அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.